அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருண்டை குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தினமும் சாம்பார் புளிக்குழம்பு அதே மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது என்றைக்காவது ஸ்பெஷலாக செய்யலாம்னு தோணுச்சுன்னா அந்த உருண்டை குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு அந்த உருண்டையோடு சேர்த்து ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு அந்த உருண்டையிலேயே வறுத்ததையும் வச்சு சேர்த்து சாப்பிட்டோன்னாக்கா ருசி பிரமாதமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருண்டைக்கு ஊற வச்சுக்குவோம். இதில் 250 கிராம் அளவுள்ள ஒரு டம்ளர், அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு. இதை சேர்த்து அப்படியே அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிடுவோம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல இந்த வரமிளகாய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் ஊற வச்ச பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் மிளகாய் நல்லா அரைப்படும். அதுக்காக இந்தளவு அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியை மொத்தமாக வடிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை அதையும் நல்லா நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். அதோட ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை வெடிப்பெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உருண்டையை உருட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வறுக்கிறதுக்கு சின்ன சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருவோம். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ உருண்டையை வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம குழம்புக்குள்ளான உருண்டையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு போடுற உருண்டை ரொம்ப வேகக்கூடாது. உருண்டையை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடலாம். லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போது எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடணும். இது இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சும் போடலாம், அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், லேசாக செவந்தவுடனே இதை எடுத்துடணும். இந்த உருண்டை ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் செவக்க ஆரம்பிக்கும் போது எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி உருண்டைகளையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த சின்ன உருண்டைகளையும் போட்டு வறுத்துக்க போகிறேன். இது நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை 1 டம்ளர் தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அந்த புளியவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது தடவை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும்.
மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மிளகாய் பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும். 10 நிமிஷம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா உருண்டைகளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்தளவு தண்ணியாக இருக்க மாதிரி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு கலரும் சூப்பராக இருக்குது, வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல குழம்புக்காக உருண்டைகள், அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கொதிச்சிட்ருக்கையிலே சேர்த்துருங்க. உருண்டையெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இந்த பருப்பு உருண்டை குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.